வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மார்கழி 1ன்றதுனால காலையில் 4 மணிக்கே எழுந்து வாசலெல்லாம் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டோம். காலையில் 4 மணிக்கே பூஜை பண்ணோம் அப்படின்றதுனால நேத்திக்கே நாங்கள் வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டோம். பூஜை சாமானெல்லாம் கூட க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஒவ்வொரு வருடமும் என்னுடைய அம்மா வாசலில் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சு வச்சு பசும் சாண உருண்டையில் பூசணி பூவை வச்சு தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுவாங்க. இந்த பூசணிப்பூ இருக்கிற பசும் சாண உருண்டைகளை எருமட்டையாக தட்டி அடுக்கி வச்சுப்பாங்க. இந்த காய்ந்த எருமட்டைகளை தான் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு பொங்கல் செய்வதற்கு எரிபொருளாக பயன்படுத்துவாங்க. வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்ட பிறகு இந்த நிலைப்படியில் அரிசி மாவால் கோலம் போட்டுட்டு 2 பக்கமும் தீபத்தை ஏற்றி வச்சுருக்கோம். நிலைவாசலுக்கு பக்கத்தில் பிள்ளையார் இருக்குது. பிள்ளையாருக்கு ஊதுபத்தி காண்பிச்சிட்டோம். பிறகு பூஜை அறையில் இருக்கிற எல்லா சுவாமி படங்களுக்கும் பூ போட்டு விளக்கேற்றணும். எங்ககிட்ட ஆண்டாளுடைய படம் இல்லாததுனால திருப்பாவை புத்தகத்தில் இருக்கிற அந்த ஆண்டாள் அம்மாவுடைய படத்துக்கு சந்தனமிட்டு பூ போட்டு திருப்பாவை படிக்க ஆரம்பித்தோம். எங்கள் அம்மா காலையில் சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தாங்க. அதை நெய்வேத்தியமாக படைச்சிட்டோம். இப்படி தாங்க எங்கள் வீட்டில் பூஜை செஞ்சோம். இந்த முருகனின் படம் எங்கள் வீட்டில் சுமார் 50 வருடங்களாக உள்ளது. விடியற் காலையில் எழுந்து அன்றைய தினத்தை இறைவனின் திருவடிகளில் இருந்து தொடங்கும் பொழுது அந்த நாள் முழுமையும் மன அமைதியையும் நிறைவையும் தருகிறது. நன்றி.